Hello guys, I am Loki. Welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது After Rebirth I Used a Mirror Reversal for Vengeance series ஓட 9th episode explanation தான். நீங்க ஒருவேளை 8th episode மிஸ் பண்ணியிருந்தா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்போதான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். இன்சு யான்சியா மற்றும் சியாஹு பற்றி ஃபாதர் கிட்ட சொன்னான். ஆனால் மெமரியல் பீட்டப் வாங்கினதுக்காக பர்சனல் அஃபேர்ஸை ட்ராக் பண்ண வேணாம்னு ஃபாதர் சொல்லிட்டாரு. அவங்க அங்கே இருந்தாங்க, வாய்ஸ் டெஃபினெட்லி ரெகனைஸ் பண்ணேன்னு யங் மாஸ்டர் சொல்கிறான். ஃபாதர் இன்ட்ரூடர்ஸ் ஈஸிலி எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஸ்டூடெண்ட் கேப்பபிளாக இருக்கிறது விஷயம் இல்லைன்னு சொல்கிறான். பஸ்ட் அங்கிள் அவங்க காட்ஸை ஓவர் பவர் பண்ணுற ஸ்ட்ரென்த் வச்சிருந்ததுக்குன்னு சொல்லி பாதர் பண்ண வேணாம்னு டிங்ஸு கிட்ட சொல்கிறான். ஃபேமிலி ஹெட் அக்ரி பண்ணி இம்பார்ட்டன்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணுறதால இன்டரப்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறான். டஞ்சன் என்டர் ஆகியே ஆகணும்னு டின்ஸு இன்சிஸ்ட் பண்ணுறான். ஹீரோ பாத்தில் இருக்கிற லெவல் 20 ஸ்டோன் மான்ஸ்டரை ஈஸிலி கட் டவுன் பண்ணுறான். லெவல் 30 மான்ஸ்டர் கூட ஜஸ்ட் 1 த்ரஸ்ட் வச்சு ஃப்ளைட் பண்ணி செவரல் மோர் ஹிட்ஸ் லேண்ட் பண்ணுறான். அப்புறம் கொஜியை கால் பண்ணுறான். ஷீல்டு பியர் 3 மினிட் லாஸ்ட் ஆகிற ஷீல்டு அபிலிட்டி யூஸ் பண்ணுறான். ஹீரோ அபிலிட்டிஸ் என்ஹான்ஸ் பண்ண அதர் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறான். யான்சியா லீவ் பண்ணி ஆல் த ஸ்கில்ஸ் ஈ ஹேட் யூஸ் பண்ணி மான்ஸ்டரை ஒன்ஸ் மோர் கட் பண்ணுறான். கிரியேச்சர் வீக் ஸ்பாட்டுக்கு க்ளோஸாக போய் ட்ரிக் பிளேடில் 7 செகண்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும்போது டவுன்வர்ட் ஸ்ட்ரைக்கோட ஃபினிஷ் பண்ணுறான். ஹீரோ குயிக்லி டெவலப் ஆகுறான். தானும் இம்ப்ரூவ் ஆகிட்டதா ஜியாவு கமெண்ட் பண்ணுறான். யான் ரிஃப்ளெக்டிங் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைச்ச ஸ்கில்ல சரௌண்டிங் சீல்டு மற்றும் மோட்டிவேஷனல் கால் இருந்தது. கரண்ட் லெவலில் ஜியாவோ லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தது. பிசைட்ஸ் மான்ஸ்டர்ஸ் ஹை லெவல் கோஜி ஸ்கில்ஸ் மச் ஈஸியர் ஆகுச்சு. ப்ரொஃபஸர் டஞ்சனில் ரேர் மான்ஸ்டர் அப்சீடியன் பீஸ்ட் இருக்கு. டிஃபீட் பண்ணுனா கிராவிடேஷனல் புல்லுங்கிற சப்போர்ட் ஸ்கில் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கு. லைஃப்ல அவனுக்கு தேவையான ஸ்கில் அது. அப்சீடியன் மான்ஸ்டர் மட்டும் இல்லாமல் ஃபேண்டாம்ஸும் அங்கே இருக்கு. அவன் எவ்வளோ பவர்ஃபுல் அட்வென்ச்சரஸ் இங்கே லீவ்ஸ் லாஸ்ட் பண்ணாங்கன்னு யோசிக்கிறான். அவங்கள ஃபைன் பண்ணலாம்னு ஹோப் பண்ணுறான். அன்டில் யான்சியா கீழே ஏதோ நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் டார்க் கிரியேச்சர் ஃபார்ம் ஆகுறத பார்த்து அதுவாக இருக்குமோன்னு யோசிக்கிறான். கிறிஸ்டர் பில்லர் கேன்யான்ல செவரல் டார்க் பீஸ்ட் கேதர் ஆகுது. டேனி எலைட் அப்சீடியன் பீஸ்ட் நிறைய ஒன்றா இருக்கிறத திங்க் பண்ணுறான். நார்மல் பேட்ரோல் ரேஞ்சை தாண்டி கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணாங்க. வேண்டர் டைப் மான்ஸ்டர் ரேர் ப்ரீடு ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்பியர் ஆகும். டைப்பிக்கல் மான்ஸ்டர்ஸை விட ஸ்ட்ராங்கர். ஹியூமன்ஸ் பவர்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி வேண்டரர் மான்ஸ்டர் என்கவுண்டர் பண்ணுறது சர்டைன் டூம். டஞ்சன் லிமிட்ஸ் தாண்டி வேண்டர் பண்ணி ஹியூமன் பேசஸ் த்ரெட்டன் பண்ணணும். கவுண்ட்லெஸ் டஞ்சனை ரிலேட்டட் டிசாஸ்டர் கேஷ் பண்ணும். பட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் திஸ் ரிஸ்க் ட்ராப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஐட்டம்ஸ் நார்மல் மான்ஸ்டர்ஸை விட மிக அதிகமாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இன்க்ரெடிபிளி ஸ்ட்ராங். பஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். அப்சீடியன் கிரியேச்சரில் ஒன்று மேலே ஸ்லாஷ் அட்டெம்ப்ட் பண்ணுறான். லுக் பேக் பண்ணி மான்ஸ்டர் கண்டினியூஸ்லி ரீஜென்ரேட் ஆகுறத நோட்டீஸ் பண்ணுறான். அதர் கிரியேச்சர்ஸ் ஹீரோ மேலே மோனாரஸ் லான்ச் பண்ணுது. கொஜி ஷீல்டு சரவுண்ட் பண்ண யான்ஸ் ரன் பண்ணுறான். மான்டரரி ஹிட் பண்ணுது. அட்டாக்ஸ் டூ ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதா திங்க் பண்ணுறான். ஹை ஸ்பீட் இருந்தால் கூட எல்லாத்துலேயும் டார்ச் பண்ண விட மாட்டேங்குது. ஹெல்த்தும் டிஃபென்ஸும் டூ லோ. கிஜி ஷீல்டு இல்லைனா சீரியஸ்லி இன்ஜூர் ஆகிருப்பான். ஸோ கிரியேச்சர்ஸுக்கு அகென்ஸ்டாக பேண்டாம்ஸ் அன்லீச் பண்ணுறான். இட் இஸ் நாட் குட்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அவங்களால கூட ஃப்ரண்ட் லைன் ஹோல்டு பண்ண முடியல. லக்கிலி மான்ஸ்டர்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. டிஃபென்ஸ் அண்ட் ஹெல்த் ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் குயிக்லி இம்ப்ரூவ் ஆகாது. டிஃபீட் பண்ண லெவலப் ஆனதுக்கு அப்புறம் கொஜிஸ் டிஃபென்ஸ் தேவை. இம்ப்ரூவ் ஆக நார்மல் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணலாம்னு சொல்கிறான். நார்மல் மான்ஸ்டர் ஏரியாவில் வீக்கர் மான்ஸ்டர்ஸ் அரவுண்டாக இருக்கிறத யான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். கொஜி லெவல் அப் ஆக ஹெல்ப் பண்ண பர்ஃபெக்ட் டைம். பேட்டில் ஃபீல்டில் ஃப்ரண்ட் லைனில் ஷீல்டு பேரியர் தேவை. டேமேஜ் டீல் பண்ணவும் தங்களை மோர் எஃபிஷியன்ட்லி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதர் கிளாஸஸ் அவங்களுக்கு ஷீல்டு பியர்ஸ் பின்னாடி ஸ்டே பண்ணுவாங்க. ஜியாவு அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபென்ஸில் புட் பண்ணதால டிங் ஃபேமிலி காட்ஸ் கிட்ட இருந்து திருடுன ஆர்மர் கூட சேர்ந்து இப்போ அவங்கிட்ட ஒரு ட்ரூ ஷீல்டு பியருக்கான டிஃபென்சிவ் கோர் இருந்தது. அவனால லெவல் 20 மான்ஸ்டர்ஸோட அட்டாக்கை ஹேண்டில் பண்ண முடியும். யான்ஸ் அவன்கிட்ட ஃபூட்டிங்கையும் கரெக்ட் பண்ணவும் ஸ்டாண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணவும் ப்ளோவை நோக்கி ஷீல்டை ஆங்கிள் பண்ணவும் கத்துறான்.
கொஜி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஹிட்டை பிளாக் பண்றான். ஆனா ஷீல்டோட டியூரபிலிட்டி ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகுறத கமெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் அட்டாக்கை பே அட்டென்ஷன் பண்ண சொல்லி யான் சொல்றான். ஆனா அவன் மாட்டிக்கிறான். ஸோ ஹீரோ ஸ்வாடோட கிரியேச்சர் மேல சார்ஜ் பண்றான். நெக்ஸ்ட் எனிமி அட்டாக்கு ஆல்வேஸ் ரெடியா இருக்கும். ஷீல்டை சைடில் ரொம்ப தூரமாக ஸ்விங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஹிட் டேக் பண்ண நெக்ஸ்ட் டைமுக்கு அதை சேவ் பண்ணிக்கோ. அலர்ட்டாக இருக்கணும், ஆனால் பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கணும். டிஃபெண்ட் பண்ணும்போது மட்டும் இறுக்கமாகணும். அவன் முதுகில் பேட் பண்ணி அப்படியே செய்யணும்னு சொல்கிறான். ஏன்னா அவன் ரைட் பிஹைண்டில் இருப்பான். ஷீல்டு பியர்ஸை பிஹைண்டில் இருக்கிறத கம்பேனியன் மேலே கண்ணவை. ஜியாகோ சிரிக்கிறான். அட்டாக்ஸுக்கு அகைன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறான். ஸ்டாட்ஸ் க்ளோஸாக இருக்கும்போது டெக்னிக் தான் வின்னரை டிசைட் பண்ணுன்னு யான்சியா சொல்கிறான். கிரியேச்சரை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ அகைன் லெவலப் ஆகி லெவல் 22 ரீச் பண்ணுறான். நவ் ஜியாவோ எனிமீஸை கான்ஃபிடென்ஸோட ஃபேஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அவனும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவான். ஜியாவோ இப்போ லெவல் 15ம் ஷீல்டு ஆர்மர் அபிலிட்டி யூஸ் பண்ணி ஃபைனலி இதை லேர்ன் பண்ணலாம்னு சொல்கிறான். இது டிங் ஃபேமிலி கிட்ட இருந்து எடுத்த லாஸ்ட் புக்குன்னு ஜியாவோ இதை யூஸ் பண்ணலாம்னு யான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். சம்மன் ஷீல்டுக்கு எக்ஸ்டர்னல் ஆர்மர் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் வச்சு டிஃபென்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். நவ் எலைட் லெவல் வேண்டரர்ஸை எதிர்கொள்ளலாம். அவங்க கிறிஸ்டர் பில்லர் கேனியனுக்கு திரும்ப போகிறாங்க. 3 ப்ரொஃபசர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் வேண்டர்சர்ஸ் இருக்கிறதாவும் எங்கிருந்து வந்தாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு டேஞ்சரஸாக இருக்கும். ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க நார்மல் லெவல் 30 மான்ஸ்டரை ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இந்த வேண்டரர் அனதர் லெவல்னு அன்டில் நியர்பைல ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னல் ஃபேர்ல நோட்டீஸ் பண்ற வரைக்கும். அனதர் ப்ரொஃபஸர் ஸ்டாண்ட் அப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்றான். வேண்டரஸ் தான் பிக்கஸ்ட் த்ரெட். தெரியாம எனி ஸ்டூடெண்ட் அங்க போயிருந்தா என்ன பண்றது? அப்படின்னா தான் பின்னாலேயே இருக்கிறதா பேங்ஜாங் அனௌன்ஸ் பண்றாரு. கோல்டு பாஸ் ஸ்டே பண்ணா எதையும் தட் ஹேப்பன்ஸை ஈஸிலி ரிசால்வ் பண்ணலாம்னு லீ சொல்றாரு. ஆனால் யான்சியா இன்டர்ப்ட் பண்ணி அவன் மேலே மட்டும் கண்ணு வைங்கன்னு சொல்கிறான். ரெஸ்கியூஸ் நீடடாக இருந்தால் 2 ப்ரொஃபஸர் கூட புல்லிட் ஆஃப் பண்ண போதும்னு இருக்காதுன்னு வார்ன் பண்ணுறான். லீ அவங்கள கால் அவுட் பண்ணுறான். ஹீரோ இந்த வேண்டரர் ஸ்லோனோ எட் நோட்டீஸ் பண்ணலைன்னு சொல்கிறான். அப்சர்வ் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் கீப் பண்ணால் எல்லாத்துலேயும் ஃபைனாக இருக்கும். ப்ரொஃபஸர் சைலண்ட்லி அக்ரி பண்ணுறாரு. லீ அக்ரி பண்ணி மான்ஸ்டர்ஸ் டேஞ்சர்ஸனும் அவன் தனியாக மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸ்டே ஹிடனாக இருக்கவும் சொல்கிறான். அவங்க நோட்டீஸ் பண்ணுனா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஹீரோ தனக்குள்ளே திங்க் பண்ணுறான். யான் கிரியேச்சரில் ஒன்றை கட் பண்ணுறான். எஸ்கேப் ஆக முடியாதுன்னு திங்க் பண்ணுறான். மான்ஸ்டர்ஸ் மானாரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபேண்டம்ஸ் ஃபாயை டிஃபெண்ட் பண்ணுது. கொஜி ஷீல்டு அபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறான். ப்ளோ ஃபேண்டம் முன்னாடி ஸ்டாப் ஆகுது. அது த்ரூ பண்ணுனா கூட ஹீரோ அப்ஸ்டியன் மான்ஸ்டரை கட் பண்ண மேனேஜ் பண்ணுறான். 3 ரிமைனிங் ஒன்ஸை நோக்கி சார்ஜ் பண்ணுறான். 3 தான் மிச்சம்னு நினச்சி மான்ஸ்டர் பீசஸை கட் பண்ணுறான். கிரியேச்சரோட ஹெல்த் காலியானதும் லைட் கிரவுண்டில் ஷைன் ஆகுது. லக்கிலி வாண்டரர் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னு இந்த கிளாஸுக்கு பழகிட்டதா பாய் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். பாஸ்ட் லைஃப் கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் ஃபார் பிஹைண்டில் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.